வெல்கம் டு எஸ்கே ஹிந்தி வித்யாலயா. வெல்கம் டு எஸ்கே ஹிந்தி வித்யாலயா. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கஜலக்ஷ்மி. இப்போது ஹிந்தி பிரச்சார சபா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் அவங்களோட ஹால் டிக்கெட்டில் வித்தேல்டு அப்படின்னு வந்திருக்கும். நீங்கள் எக்ஸாம் எழுதி முடித்த உடனே கொண்டு போய் அதை காட்டி சபாவில் கிளியர் பண்ணியிருக்கலாம். இல்லைங்க நான் போகல, இப்போ எனக்கு ரிசல்ட் ஓல்டில் இருக்குது அப்படின்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்றதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை எப்படி கிளியர் பண்ணுறது வித்தேல்டை. முதல்ல நீங்கள் கூகுளில் போயிட்டு DPHP Central Org. வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு ஹோம் பேஜ் வரும். அதில் நீங்கள் வீப் ரிசல்ட் அப்படின்ற இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கீழே வித்ஹெல்டு அப்படின்ற காலம் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினோடனே அப்ளிகேஷன் வரும். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் வித்ஹெல்டு கிளியரிங்னு வரும். அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்ட பிறகு அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுலேயே மேலேயே ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னால் எழுதின ப்ரீவியஸ் எக்ஸாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்க. அந்த டீட்டெயில்ஸ் எக்ஸாம் எழுதின இயரோ இல்லை மந்த்தோ இல்லை ரோல் நம்பரோ உங்கள் நேமோட இனிஷியல்ஸோ அதில் ஏதாவது சின்ன உங்களுக்கு தெரியாமல் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போது தேர்ட் பேப்பர் எழுதுகிறப்போ அதில் ஆசான் சூட் ஈஸி எக்ஸாம் பேப்பர் அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். அது மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு அப்படி வித்தேல்டுன்னு வந்திருக்கும். நீங்கள் இப்போது இதில் ஃபஸ்ட்டு கேண்டிடேட் நேம் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களோட நேம் கரெக்டாக ஹால் டிக்கெட்டில் இருக்க மாதிரியே அந்த இனிஷியலோட உங்கள் பேரை எழுதிக்கோங்க. அடுத்து எந்த எக்ஸாம் நீங்கள் இப்போ அப்பியர் ஆகிருக்கீங்க அந்த எக்ஸாம் நேமை எழுதுங்க. அப்புறம் ரோல் நம்பரை எழுதிக்கோங்க. தேர்டில் ப்ரீவியஸ் எக்ஸாமினேஷன் பாஸ்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் இதுக்கு முன்னால் எழுதின எக்ஸாம் நேமு, அந்த எக்ஸாமோட ரோல் நம்பரு, எந்த மந்தில் நீங்கள் எழுதுனீங்க, எந்த இயர், அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்டைன்ட் எக்ஸ்டென்ஷன் இன் எனி அப்படின்னு கொடுத்துருக்கல. அதில் என்னென்னா, இப்போ தேர்ட் பேப்பர் எழுதுகிறப்போ செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி எடுத்துருப்பீங்க சில குழந்தைங்க. அதே மாதிரி உங்களுக்கு கேந்திரிய வித்யாலயாவில் ஃபுல்லாக ஹிந்தி தான் இருக்கும், தமிழ் இருக்காது. அந்த குழந்தைங்களாம் ஆசான் சூட்டுன்னு பேப்பர் எழுதுவாங்க. அதில் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அதை அந்த காலத்தில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட சைன் பண்ணணும். மொபைல் நம்பர், போஸ்டல் அட்ரஸ், பின்கோட் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இதை நீங்கள் போஸ்டல்லையும் அனுப்பலாம். இல்லை டைரெக்டாக கொண்டு போய் கொடுத்தா உடனேவும் கிளியர் ஆகிடும் உங்கள் ரிசல்ட்டு. ஆனால் என்ன ஒன்று இதுலன்னா, நீங்கள் ரிசல்ட்டு 10 டேஸ்க்குள்ளே இதை போய் கொடுத்து உங்கள் ரிசல்ட்டை வாங்கணும். அதுக்கு மேலேன்றப்போ உங்களுக்கு ரொம்ப டிலே ஆகிடும். அதனால் 10 டேஸ்க்குள்ளேயே போயிட்டு இதை நாங்கள் கொடுத்து உங்களோட வித்தேல்டை நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.